ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நம்ம படிக்கும்போது அல் குர்ஆன்ல நிறைய படிப்பினைகள் அதுலேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ வந்து 1998 1998ல் அமெரிக்கா வந்து புவியியல் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அமெரிக்க புவியியல் அறிஞர்கள், அமெரிக்கன் ஜியோபிசிசிஸ்ட் என்று சொல்லுவாங்க இவங்களை. மேலும் கடலியல் விஞ்ஞானிகள் வந்து வில்லியம் ரயான் என்று சொல்லுவாங்க மற்றும் வால்டர் பிட்மேன் என்று சொல்லுவாங்க. இவங்க வந்து நோவாவுடைய, அதாவது நூஹ் நபியோடைய வெள்ளத்தை பற்றி ஆராயிறாங்க. ஒரு புத்தகம் எழுதுறாங்க, நோவாஸ் ஃப்ளட் த நியூ சயின்டிஃபிக் டிஸ்கவரி அபவுட் த ஈவென்ட் தட் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி. அது வந்து இவங்களுடைய நூல். இதுல வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெருவெள்ளம் வந்து கடல் நீரால் ஏற்பட்டுச்சு என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய கூற்றுப்படி சுமார் 7600 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்த போது பாஸ்பரஸ் என்று சொல்லுவாங்க, பாஸ்பரஸ் என்ற பள்ளத்தாக்கு உடைஞ்சி மெடிட்டரேனியன் கடலின் உப்பு நீர் வந்து மிகப்பெரிய சக்தியோடு ஒரு இனிமையான நீருக்குள் புகுந்துச்சு சொல்றாங்க. அந்த வெள்ள நீர் தான் கடற்கரைகள், நதிகள் மற்றும் குடியிருப்புகளை மூழ்கடிச்சிச்சு. மனிதர்களை அங்கேருந்து ஓட செஞ்சிச்சு. மனிதர்கள் ஓடிட்டாங்க, அங்கிருந்து மைக்ரேட் ஆயிட்டாங்க. பெரிய அளவிலான மனித மைக்ரேஷன், இடம்பெயர்தல் வந்து ஏற்படுத்திச்சு இதுதான் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க இந்த நிகழ்வை விவிலியத்துல, பைபிள்ல வரக்கூடிய நூஹ் அவங்களுடைய பெருவெள்ளத்தோடு சம்பந்தமற்ற இயற்கை நிகழ்வு என்று விளக்க முயற்சிக்கிறாங்க. இதற்கு எப்படி அல் குர்ஆன் மறுப்பு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, துருக்கியில இருக்கக்கூடிய ஜூதி மலை, மவுண்ட் ஜூதி சொல்லுவாங்க, அதனுடைய அடிவாரத்துல இனிமையான நீர் வந்து அடுக்குகளுக்குள் புதைந்த நிலையில நூஹ் நபியோடைய கப்பலுடைய சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் தென் துருக்கி முதல்ல இருந்து அரேபிய வளைகுடா வரைக்கும், குறிப்பாக டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு இடையில வந்து மிகப்பெரிய நிலப்பகுதிகளில் காணப்படக்கூடிய வெள்ள அடுக்குகள் பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமான உள்ளூர் வெள்ளம் கிடையாது, மிகப்பெரிய பேரழிவுக்கான வெள்ளம் என்பதை சுட்டி காட்டுது. அதனால்தான் இந்த வெள்ளம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெருவெள்ளத்தோடு சம்பந்தம் இல்லை என்ற அமெரிக்க அறிஞர்களுடைய கூற்று பலவீனம் அடையுது. அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாபெரும் வெள்ளத்தை பற்றி தெளிவாக சொல்லிச்சுங்க. பூமியிலிருந்து நீர் பொங்கி எழுந்தது, வானம் வந்து பெரு வெள்ளமாக திறக்கப்பட்டது என்று சொல்லுது. சூரத்துல் கமருடைய 11-12 ஆயத்து படிச்சு பாருங்க. மேலும் அந்த கப்பல் ஜூதி மலை மீது நிலை பெற்றது என்று சூரத்துல் ஹூதுல 44வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். இன்றைய புவியியல், கடலியல், வெள்ள அடுக்குகள் மற்றும் மனித இடம்பெயர்தல் ஆய்வுகள், இது எல்லாமே வந்து அல் குர்ஆன் கூறிய வரலாற்று உண்மைகளை மறைமுகமாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போது விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல் குர்ஆன் தெளிவா சொல்லிடுச்சுங்க. ஸோ நூஹுடைய பெருவெள்ளம் என்பது வந்து இயற்கை நிகழ்வு என்று குறைக்க முயற்சிக்கிறாங்க இந்த விஞ்ஞானிகள். ஆனா அதற்கு அல் குர்ஆன் அழகாக மறுப்பு கொடுக்குது. ஸோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருவெள்ளம், பூமியிலிருந்து நீர் பொங்கி எழுந்துச்சு, கப்பல் வந்து ஜூதி மலையில தங்குச்சு என்றெல்லாம் வந்து எல்லாம் அல் குர்ஆன் சொல்லுது. ஆனா நவீன விஞ்ஞானிகள் 1998ல தான் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நடந்திருக்கலாம் வரலாற்றுல என்று ஒரு தியரியை வெளியிடுறாங்க. அதுலயும் அவங்க என்ன சொன்னாங்க, இது நூஹ் அவர்களுடைய வெள்ளம் இல்ல, ஒரு இயற்கை கடல் நிகழ்வு என்று குறிப்பிடுறாங்க. ஆனா அவங்களுடைய தியரி ரொம்ப பலவீனமானதுங்க. ஏன்னா அது முழுமையான ஆதாரத்தால் நிரூபிக்கப்பட்டது. பின்னர் பல விஞ்ஞானிகள் அதற்கு எதிராக விமர்சனம் செஞ்சாங்க. அது வெள்ளம் நடந்தது என்ற அடிப்படை விஷயத்தை இன்றைய விஞ்ஞானம் மெதுவாக ஒப்புக்கொண்டிருக்கு. ஆனா அல் குர்ஆன் அதை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாக கூறிச்சு. மேலும் இந்த ரயான் பிட்மேன் 2 பேர் இருக்காங்களே, அவங்களுடைய பிளாக் சீ ஃப்ளட் தியரி வந்து மீது பல விமர்சனங்கள் வந்துச்சு. அதனுடைய முக்கிய பலவீனங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளம் திடீரென நடந்ததா அல்லது மெதுவாக நடந்ததா என்பது உறுதி கிடையாது அந்த தியரியில. மேலும் அது உலகளாவிய வெள்ளமா அல்லது ஒரு பிராந்தியத்துடைய வெள்ளமா என்ற கேள்வி இன்னும் விவாதத்தில் இருக்கு. மேலும் தொல்பொருள் மற்றும் செடிமெண்ட் எவிடன்ஸ் எல்லாமே ஒரே முடிவை தரல. சில ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூறக்கூடிய அளவுக்கு பெரிய பேரழிவு வெள்ளம் நடந்ததாக உறுதியான ஆதாரம் இல்லை என்று சொல்றாங்க. இதற்கான இன்றைய விஞ்ஞானம் வந்து இது நடந்ததா என்று விவாதிக்கிறாங்க. ஆனா அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உறுதியாக நடந்து விட்டதுன்னு வரலாற்று உண்மையை அறிவிச்சிச்சு. விஞ்ஞானம் என்ற ஹைப்போதிசிஸ்னு எதை தடுமாறுதோ சொல்றதுக்கு அல் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அது உண்மை என்று அறிவித்துச்சு. ஸோ இந்த வெள்ளம் வந்து நூஹ் நபி சம்பவத்தோடு சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளுடைய கூற்றுக்கு அழகான மறுப்புங்க இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஸோ வெள்ளம் நடந்தது விஞ்ஞானம் பின்னாடி கண்டுபிடிச்சது. ஆனால் அதன் உண்மையை, வரலாற்று காரணத்தையும் அல் குர்ஆன் முன்னாடியே சொல்லிச்சு. அந்த கடவுளை மறுத்த அந்த காஃபிர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் அந்த வெள்ளத்தை அனுப்பினான் என்று.